இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொட்டேட்டோ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயை எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 5 பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன், 250 கிராம்ஸ். அதை தோலை சீவிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். சாப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதக்கிட்டு, அதுக்கப்புறமா மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், அது கூடவே உப்பு கொஞ்சம் போட்டு நல்லாவே வறுத்துக்கிறேன். நான் இப்போ ஒரு 3 நிமிஷம் வரைக்குமே நல்லா வறுத்துக்கிறோம். அப்படி வறுக்கும்போது இந்த பவுடரோட வாசனை, பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அதே நேரத்தில் பொட்டேட்டோவுமே வெளியில் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுனால வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். மசாலாங்கள்லாம் கலக்கிறனால அது கொஞ்சம் ஸ்பைஸியாக வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அதே மாதிரி பேன் எடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணதை போட்டுட்டு, கூடவே 2 மிளகாவை கீரி போட்டிருக்கேன், கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லாவே வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒரே ஒரு தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுடுறோம். போட்டு முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கி முடித்ததுக்கப்புறம் நல்லா டொமேட்டோஸ்லாம் ஸ்மாஷ் ஆகிற டைமுக்கு அந்த பொட்டேட்டோஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இது கூடயே ஆட் பண்ணிவிட்டு, இப்போ நான் பொட்டேட்டோ 200 கிராம்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால சாதம் ஒரு 300லேருந்து 350 கிராம்ஸ் வரைக்குமே தாராளமாக போடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை தூவிட்டு அதை சர்வ் பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.